ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSPMR சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம நைட்டு டிஃபனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தான் செய்ய தெரிஞ்ச உப்பு உருண்டை தான். ஸோ இந்த உப்பு உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பச்சரிசியில் எப்படி செய்யலான்றது கொடுத்துருக்கேன். பட் இங்கே நான் செஞ்சுருக்கிறது புழுங்கல் அரிசி. சாப்பாடு அரிசியோ இல்லை டிஃபன் அரிசி, குண்டு அரிசி எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 6 to 7 hours நல்லா ஊற வச்சு நம்ம வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை அரைச்ச உடனே செய்யக்கூடாது. அரைச்சி ஒரு 3 hours கழிச்சு செஞ்சோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புழுங்கரிசி ஒரு 6 hours ஊற வச்சு குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். வெறும் உப்பு மட்டும் போட்டு வேறு எதுவும் சேர்க்கல. எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துன பிறகு ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது, நிறைய வதங்கிடும். ஸோ லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்க மாவை எடுத்து ஒன்றா ஊற்றிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம கை வச்சு நல்லா வலித்து அதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு 5 minutes கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரை ஆகிடும், கட்டியாகிடும். இந்த பாருங்கள் எப்படி வந்துடுச்சு. தொட்டு பார்த்தா கையில் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஒரு இட்லி பானையை எடுத்து தண்ணி சூடேற பிறகு நம்ம தட்டில் எண்ணெய் தடவி உள்ளே இருக்கிற தட்டில் கையில் உருண்டைகளாக பிடிச்சி நம்ம இதை ஒரு 10 minutes வேக வைக்கலாம். மீடியமான தீயில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துடும். ஃபுல் தீ வச்சிங்கன்னா கல்லாட்ட ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. தண்ணியில் வச்சு கை தொட்டு பார்த்தா இட்லி மாதிரி பூ போல் சாஃப்டாக இருந்தது. நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து தக்காளி தொக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 2 சின்ன வெங்காயம், ஒரு 5 தக்காளி கையில் கரைக்கணும். கையில் கரைச்சா தான் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து இமிடியேட்டாக நம்ம வந்து வைக்கக்கூடிய ஒரு சட்னி தான், தக்காளி சட்னி. ஸோ நல்லா கை போட்டு ஃபுல்லாக நம்மளோட ப்ரெஷர் கொடுத்து கையிலே நல்லா கசக்கி எடுத்துட்டோம். ஜூஸ் ஃபுல்லாக தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு 100 ml விட்டால் போதும். 100 ml விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். நல்லா சிம்மில் வச்சு கொதிச்சது சுருள் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.